உங்களுக்கு தான் டிவிக்கே பார்த்தா பயம் இல்ல பயம் இல்லைன்னா விட்டுட்டு போக வேண்டியதானே. நீங்க எதுக்கு பெருசா யாரு பேசுனா நானா வந்து என்னை கண்டு பயந்துக்கிட்டேன் மேடையில ஏறி கத்திக்கிட்டு இருக்குதேன். என்னை பொறுத்தவரையிலும் ஒரு டாக்டர் முறையில் நீ ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை பாரு, மனநல மருத்துவரை பார்க்கறது உனக்கு மிக மிக அவசியம். நீ மேடையில் நீ பேசுறதெல்லாம் பார்க்கும்போது உளறலாக தான் தெரியும். 1.5 வருஷமா உளறிட்டு கொள்கை எதிரி அப்படிங்கிற என்னப்பா கொள்கைன்னு கேட்டாங்க தெரியும். அழுத்து போச்சுங்க, பேஜாரா இருக்குது. வேற ஏதாவது அவர் வேற ஏதாவது பேசியிருக்காருன்னா அவர் அத்திக்கடவு பிரச்சனையெல்லாம் வந்துட்டு பேசியிருக்கிறாரு. அத்திக்கடவுல என்ன பண்ண போறாரா? அத்திக்கடவு பிரச்சனையை நீங்க வந்து சரியா கையாண்டு இருந்தீங்கன்னா மக்களுக்கு நிறைய விஷயங்களை பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். இல்ல இந்த சினிமாவில் நடிச்சுட்டு இருந்ததுக்கு பதில் இந்த அத்திக்கடவு விஷயத்தெல்லாம் பண்ணியிருக்கலாம்ல. கட்சி ஆரம்பிச்சு 1.5 வருஷம் என்ன பண்ணி முதல்ல அவர் கட்சிக்கு தேர்தல் நடத்தி பார்த்திருக்காரா? அவரு பொதுக்குழு உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்திருக்காரா? கட்சி ஆபீஸ் எங்கேயாவது உருவாக்கி இருக்கிறாரா? கட்சி கொடிகளை எங்கேயாவது ஏற்றி இருக்கிறாரா? ஏதாவது பண்ணியிருக்கிறாரா? இவர் என்னது எதை வச்சுட்டு வந்து இந்த கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காரு? யாரை பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்காரு? சூரியனை கண்டு ஏதோ கொலைக்குதும்பாங்க, அவ்வளோதான். அது விஜய்க்கு அதுதான் பொறுத்து. நேயர்களுக்கு வணக்கம். என்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார், தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் விஜயமங்கலத்தில் ஈரோட்டில் ஒரு பெரிய கூட்டத்தை நடத்தியிருக்கிறாரு. அந்த கூட்டத்தில் பேசும்போது ரொம்ப ஆக்ரோஷமாக தூய சக்தி தாவேக்காவுக்கும் தீய சக்தி திமுகவுக்கும் இனிமே தான் போட்டியே அப்படிங்கிறாரு. தீய சக்தியை ஒழிப்பேங்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? 1.5 வருஷமா இதே தான் பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போ புதுசாக தீய சக்திங்கிறாரு. கொஞ்சம் கூட சேஞ்ச் இல்லைன்னா உங்களுக்கே பேஜாராக இருக்காது? கீரை உழுத பிளேட்டு மாதிரி திவ்ய தரிசனம் தரலாகாதான்னு ஒவ்வொரு மீட்டிங்லையும் சொல்லிட்டு இருந்தால் யார் கேட்பா? அழுத்து போச்சுங்க, பேஜாராக இருக்குது. வேற ஏதாவது பேசியிருக்காருன்னா அவர் அத்திக்கடவு பிரச்சனையெல்லாம் வந்துட்டு பேசியிருக்கிறாரு. அத்திக்கடவுல என்ன பண்ண போறாரா? அத்திக்கடவு பிரச்சனையை நீங்க வந்து சரியா கையாண்டு இருந்தீங்கன்னா மக்களுக்கு நிறைய விஷயங்களை பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்கலாம். இல்ல இந்த சினிமாவில் நடிச்சுட்டு இருந்ததுக்கு பதில் இந்த அத்திக்கடவு விஷயத்தெல்லாம் பண்ணியிருக்கலாம்ல. அரசியலுக்கு வரதுன்னு முடிவு எடுத்துட்டாரு. சின்ன வயசுலேயே எல்லாம் தெளிவு ஞான குழந்தையாக பிறந்தவர். திருஞான சம்பந்தருக்கு அடுத்தா அப்படி ஞானப்பால் குடிச்ச வளர்ந்தவர். அப்போ அத்திக்கடவுலாம் அதை தீர்த்துருக்கலாமே. கட்சி ஆரம்பித்து 1.5 வருஷம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்? அத்திக்கடவு தீர்த்துருக்கலாம். என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்? அவங்க தொடர்ச்சியாக எல்லா விஷயத்துக்கும் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒவ்வொன்றா போயிட்டு இருக்காருல்ல, அது மாதிரி தான் ஒவ்வொன்றா பண்ணிக்கிட்டு வருவாங்க. அத்திக்கடவு விஷயம் இன்றைக்கி நேற்று இல்லை. அவருக்கு அந்த தம்பிக்கு அந்த அத்திக்கடவுன்னா என்னன்னு முதல்ல தெரியுமாங்கிறத கேள்வி. ஃபஸ்ட்டு அத்திக்கடவுங்கிறது ஒரு ஊர், அந்த ஊரில் ஓடுற ஒரு நதி, அதெல்லாம் அவருக்கு தெரியுமாங்கிறது தெரியணும். ஒன்றுமில்லை. இப்போ அவர்கிட்ட அத்திக்கடவை பற்றி பேசுனீங்களா, என்ன பண்ணுறதா இருக்கீங்கன்னு கேட்டு பாருங்க, எதாவது பதில் சொல்கிறாருன்னு சொல்லுங்கள். இப்போ விஜய் அவர்கள் வந்து இன்னொன்று சொல்கிறாரு, என்னென்னா கவர்மெண்ட் நடத்துறீங்களா இல்லை கண்காட்சி நடத்துறீங்களா அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அவருக்கு என்ன தெரியும்? அவர் சினிமாக்காரர் எல்லாம் சினிமா இது பண்ணுறதான்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. கவர்மெண்ட்டை பற்றி அவருக்கு என்ன தெரியும்? என்ன ஆட்சியில் அவர் இருந்தார்? முதல்ல அவர் ஒரு கட்சிக்கு தேர்தல் நடத்தி பார்த்துருக்காரா? அவர் பொதுக்குழு உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்திருக்காரா? கட்சி ஆஃபீஸ் எங்கேயாவது உருவாக்கி இருக்கிறாரா? கட்சி கொடிகளை எங்கேயாவது ஏற்றி இருக்கிறாரா? ஏதாவது பண்ணியிருக்கிறாரா? இவர் என்னது எதை வச்சுக்கிட்டு வந்து இந்த கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காரு? யாரை பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்காரு? அரசாங்கம் நடந்துக்கிட்டு இருக்குங்க, மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மக்களுக்கு சோறு கடிச்சிக்கிட்டு இருக்குது, சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, பஸ் ஓடிக்கிட்டு இருக்குது, ரயில் ஓடிக்கிட்டு இருக்குது. அன்றாட வேலை அவங்கவுங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீ ஒரு ஆள் தான் என்ன நடக்குதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இதை தெரிஞ்சிக்காம கூட ஒரு கட்சி நடத்திக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்குது. இப்போ உன் கட்சி நீ ஏறு மேடையில் பேசுனீங்க, அந்த மேடைக்கு அந்த மேடை போடுறதுக்கு இடம் கொடுத்தது யார்? அந்த மேடைக்கு எலக்ட்ரிசிட்டி கொடுத்தது யார்? ஏதாவது தெரியுமா உனக்கு? ஆகாயத்தில் வந்தது அப்படியே ஜோசஃபுக்கு அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வந்து இறங்கிடுச்சா கரெக்டு? எப்படி வந்தது? எப்படி இருந்தது சொல்லுங்கள். தெரியாது. இது கூட தெரியாமல் ஒரு ஆள் அரசியல் கட்சி நடந்தால் அதை வந்து தூக்கி பிடிச்சிக்கிட்டு வந்து நீங்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்கு. நான் எப்படி போய் சொல்கிறேன்? அவங்க இன்னைக்கு ஒரு பெரிய சக்தியா வந்து நிக்கிறாங்களே. அதே நிக்கிறாங்களே. ரைட், பெரிய சக்தி. போங்க, ஆட்சிக்கு வந்தாச்சு, ரைட்டு. அப்புறம் என்னத்துக்கு பத்தி பேசுறீங்க? அதான் பெரிய சக்தின்னு உருவெடுத்துட்டீங்களே. அப்புறம் என்னத்துக்கு அதை பற்றி பேசுறீங்க? அதான் பெரிய சக்தி ஆயிடுச்சு. இனி அத்திக்கடவு பிரச்சனை தீர்ந்து விடுது, முடிச்சுட்டீங்களே. பெரிய கட்சியாக உருவாக்கி விட்டாருங்க. அது விஜய் பேசிட்டார், அத்திக்கடவை பற்றி பேசிட்டார், தீர்ந்து போச்சு பிரச்சனை. அப்புறம் வேற என்ன பிரச்சனை? இல்லை விஜய் தான் பேசிட்டார், அத்திக்கடவை பற்றி பேசியாச்சே, முடிஞ்சு போச்சு. விஜய் பேசுனதுக்கு அப்புறம் தீர்ந்து போச்சு. இல்லை பெரிய சக்தி ஆச்சே.
இது வாகை தமிழ் வாகை இது பிரகாரம் பெரிய சக்தி. விஜய் பேசிக்கிட்டார், அத்திக்கடவு பிரச்சனை தீர்ந்து விட்டது. அடுத்த பிரச்சனை என்ன பேச போறாரு? இளம் பெரியார்னு நீங்க வந்து உதயநிதியை சொல்றீங்க, எந்த அடிப்படையில சொல்றீங்க? பெரியாருக்கு நிகர் பெரியார் தானே, அது என்ன அவருக்கு என்ன இளம் பெரியார்? என்ன சமூக நீதி பத்தியே தெரியாத ஒருத்தருக்கு எப்படி இளம் பெரியார்னு பட்டம் கொடுப்பீங்கன்னு ஆதவர்ஜுனா கேட்கிறாரு. அதான் கரெக்ட், அவருக்கு தான் தெளிவா தெரியும். இவ்வளவு நாள் வந்து 1949ஆம் வருஷத்துல இருந்து உருவான ஒரு கட்சிக்கு தெரியாத ஒரு விஷயத்த லாட்ரி டிக்கெட் வித்துக்கிட்டு சினிமா தேட்டரில் வந்து திரு டிக்கெட் வித்துக்கிட்டு இருந்த ஒரு ஆள் வந்து விளக்கம் கொடுக்குறாருன்னா கேட்டுக்க வேண்டியதுதான். அவர்கிட்ட தான் கேட்கணும். வாங்கை தமிழ் தான் ஆதவர்ஜனா கிட்ட கேட்டு சொல்லணும். எங்களுக்கெல்லாம் தெரியாது, நாங்களாம் பைத்தியக்காரங்க, எங்களுக்கு ஓரளவு தெரியாது. இந்த அறிவாளிகள் வர்றவர்கள் எங்களுக்கு என்ன தெரியும்? இளம் பெரியார்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அது போய் இளம் பெரியார்னு ஏன் இஷ்டம்? உன்னை வந்து கூட தான் பெரிய மகான்னு சொல்றாங்க. உடனே அது எப்படி சொல்லலாம்னு கேட்க முடியுமா? உனக்கு நீ காசு கொடுக்குற, அவன் வந்து கோவறான் உன்னை பற்றி, அதுக்கு என்ன பண்ணுறது? திமுக வந்து விஜயை பார்த்து பயப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இணையத்துல வந்து அதிகப்படியான அவதூறுகள் பரப்புறாங்கன்னு சொல்றாங்க. மீடியாவில் சில பேர் உட்காந்து பேசுறேன் அப்படிங்கிறதுக்காண்டி இவங்க கண்ட விஷயங்கள் எல்லாம் அவதூறுகளா பரப்பிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு தான் டிவிக்கே பார்த்தா பயம் இல்ல, பயம் இல்லைன்னா விட்டுட்டு போக வேண்டியதானே, நீங்க எதுக்கு பெருசா யாரு பேசுனா? நானா வந்து என்னை கண்டு பயந்துக்கிட்டேன் மேடையில் ஏறி கத்திக்கிட்டு இருக்கிறேன். ஒன்றும் என்னை பொறுத்தவரையிலும் ஒரு டாக்டருங்கிற முறையில் நீ ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை பார். மனநல மருத்துவரை பார்க்குறது உனக்கு மிக மிக அவசியம். நீ மேடையில் நீ பேசுறதெல்லாம் பார்க்கும்போது உளறலாக தான் தெரியுது. 1.5 வருஷமாக உளறிட்டு இருக்க. வேறு கொள்கை எதிரி அப்படிங்கிற என்னப்பா கொள்கைன்னு கேட்டாங்க தெரியல. அண்ணாட்டிருந்து கொஞ்சம், எம்ஜிஆர் இருந்து கொஞ்சம், பெரியார் இருந்து கொஞ்சம், பெரியார் எல்லாத்தையும் கலவையா சொல்லி ஒரு கொள்கையை வச்சிருக்கோம் சார். கொத்தவால் சாவடி கோவிந்தசாமி, அப்புறம் இது செங்காங்கடை சின்னசாமி, அவங்க கொள்கையில் இருந்தெல்லாம் எடுக்கலையா? இப்போ வாயில் வந்து பேரெலாம் சொல்லிகிட்டு இருக்கிறீங்க. புட்டின் கிட்ட இருந்து எடுக்கலையா? ட்ரம்ப் கிட்ட இருந்து ஒன்று எடுக்கலையா? என்னதாங்க பேச வர்றீங்க? 1.5 வருஷமா ஆளை காண. ஒரு சம்பவம், ஒரு அசம்பாவிதம் ஒன்று நடந்தது. 1.5 மாசமா எங்கே போனேன்னு கூட தெரியல. பொத்துக்குள்ளார போய் ஒளிஞ்சிக்கிட்டேன், வெளியில் எட்டி பார்க்கல. மறுபடியும் ஏதோ கொஞ்சம் தட்டு மாதிரி கொஞ்சம் வெளியில் வந்துருக்குறேன். உன்னை கட்டு எல்லாம் பயப்படுறாங்களாம். பயந்து ஓடி 1.5 மாசமா காணாமல் போன ஆள் நீயா? யாரு நீங்கெல்லாம்? இல்லைன்னா ஏதுங்க அவரு? நீங்கள் இல்லைன்னா அவரை பற்றி யாருக்கு தெரியும்? 1.5 மாசம் எங்கே போனார்? இவரை கண்டு பயந்துக்கிட்டாராம். பயந்து ஓடி போய் 1.5 மாசம் வெளியே வர தலை காட்டாம போனாரு கூட. உனக்கு பயப்பில்லைன்னா எதுக்கு திமுக சேர்ந்தவங்க என் இணையத்துல வந்து அவங்க மேல அவதூறுகள் எல்லாம் என்ன அவதூறு பரப்புனாங்க? அது நீங்க தான் சொல்லணும், வாங்கை தமிழ் தான் சொல்லணும். அந்த அவதூறு என்னன்னு சொல்லுங்க. திமுக என்ன சொல்லுச்சு அவர் மேல? என்ன அவதூறு? அவதூறு சொல்ற அளவுக்கு அவர்கிட்ட என்ன இருக்குது? முதல்ல அவர் என்ன பேசினாரு? அவரை விஜய்னு சொன்னாலே அவதூறுனாக்க அப்புறம் என்ன பண்றது? விஜய்ங்கிற பேரே அவதூறுனா என்ன பண்ண முடியும்? அந்த அளவுக்கு கேவலமாக இருக்குது பொழப்பு. 1.5 மாசமா எந்த பொந்துக்குள்ளார நுழைஞ்சி எலி மாதிரி உள்ளே போய் ஒளிஞ்சிக்கிட்டாரு. இப்போ தான் வெளியில் வர்றாரு, பேசுறதுக்கு வர்றாரு. இவரை கண்டு பயப்படுறாங்க. பாருங்க, சூரியனை கண்டு ஏதோ கொலைக்குதுன்னு பார்க்க, அவ்வளோதான். அது விஜய்க்கு அதுதான் பொறுத்து. ஆனால் இன்னைக்கு மக்கள் திரள் கூட்டம்லாம் பெருசாக வந்திருக்குது, அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அதான் யாரும் கூட்டம் வரல. ஆட்டோ சங்கர் வந்தார், பெரிய கொலைகாரர். அவர் ஜிஹெச்சில் கூட்டிகிட்டு வர்றாங்க மருத்துவ பரிசோதனைக்கு. 2 பக்கமும் ஆயிரக்கணக்கில் நின்னாங்க. ஆட்டோ சங்கர் சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டு வர. நயன்தாரா வந்தாங்க சேலத்தில் நகை கடை திறக்கிறதுக்கு. 3 லட்சம் பேர். ஒருத்தன் சாவில், வெளியில் போக முடியல. நயன்தாரா வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகிடுவாங்களா? கூட்டம் யாருக்கு வேணாலும் இருக்கும், ஒன்றும் இல்லைங்க. நாளைக்கு நான் என் பேண்ட்டை லேசாக அவுத்து போட்டு கொஞ்சம் லேசாக நிர்வாணமாக நடந்து போகிறேன்னு வச்சுங்க, 1000 பேர் நின்று பார்ப்பான் சீஃப் மினிஸ்டர். வேடிக்கை பார்க்கறதுக்கு எதுக்கு வேணாலும் கூட்டம் வரும். இதை வச்சுக்கிட்டு அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்காது. சரி, மாட்டிக்கிட்ட உன்னை பார்த்தா பாவமாக இருக்குது. அமித்ஷாங்கிற ஒரு திமிங்கலத்துக்கிட்ட சிக்கிட்ட. அதுக்கு என்ன ஆதாரம்? அமித்ஷா கிட்ட அவர் சிக்கிட்டாருன்றதுக்கு என்ன ஆதாரம்? இல்லைங்கிறதுக்கு ஆதாரம் காட்டு.
இல்லைங்கிறதுக்கு ஆதாரம் காட்டு. சொன்னது நீங்க தானே, அமித்ஷா கிட்ட அவர் சிக்கிட்டாருன்னு நீங்க தான் நான் சொன்னீங்க. தான் அது எப்படி சொல்றேன், எப்படி அவர் எப்படி சிக்கிட்டாரு? அமலாக்கத்துறைக்கு பயந்து தான் போனார். அவருக்கு ஒரு ஒரு இது ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். அவங்க அப்பா ஒரு கட்சி ஆரம்பிச்சார். அவங்க அப்பா யார்? எஸ் ஏ சந்திரசேகர். அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சார். அதையே நிறுத்த மூடினார். அதையே மூடினார். அப்போ அரசியல் தெரியாதா? அவங்க அப்பா ஆரம்பித்த போது இருந்திருந்தாக்கா என்ன 10 வருஷம் ஆயிருக்குமில்ல இந்த கட்சி. ஏன் மூடினீங்க? எப்படி மூடினீங்க? ஜெயலலிதா கூப்பிட்டு அமைச்சது, வாண்டுச்சு. 10 மணிக்கு போய் உட்காந்தாரு. 4 மணி வரலும் பார்க்கல. அம்மா அப்புறம் உங்களை பார்க்குறேன்னு சொல்லிட்டாங்க, போகாண்டாரு. பயந்துக்கிட்டார். அவங்க அப்பா கூப்பிட்டாரு, எனக்கு அப்பனா இருக்குன்னு நினச்சின்னாக்கா முதல்ல கட்சியை மூடுன்னு சொல்லி மூடிவிட்டு ஓடினவர். இப்போ ஏன் திரும்பி வர்றாரு? அதே மிரட்டல். கட்சி ஆரம்பிக்கலைன்னாக்கா அமலாக்கத்துறை ஒரு படத்துக்கு 150 கோடி வாங்கினதா கணக்காட்டிவிட்ட. நீ உண்மையோ பொய்யோ தெரியாது, கணக்காட்டிவிட்ட. சினிமாவும் இல்லை, சினிமா நின்று போச்சு. சரி, இது இருக்கிற வேறு பொழப்புக்கு என்ன பண்ணுவேன்? 150 கோடி ரூபாய்னு சொல்லிவிட்டேன். அமலாக்கத்துறை வந்து வீட்டுக்குள்ளார வந்து நிற்கிறாங்க. என்ன பண்ணுவேன்? கட்சி ஆரம்பிச்சிட்டேன். அதுதான் காரணம். இதுக்கு மேலே என்ன ஆதாரம் தேவை உங்களுக்கு? ஏன் அன்னைக்கு மூணுங்கிறதுக்கு ஆதாரம் சொல்லுவாங்க, காரணத்தை சொல்லுங்க. இன்னைக்கு அதே ஜெயலலிதா அம்மையார் மேற்கோள் கட்டி தானே பேசுறாரு. ஜெயலலிதா அம்மையார் வழியிலையும் எம்ஜிஆர் வழியிலையும் நான் சொல்றேன், திமுக ஒரு தீய சக்தி. ஆக இவருக்குன்னு சொந்தமா ஒண்ணுமே இல்லை. ஜெயலலிதா, அண்ணா, பெரியார், காமராஜர், புட்டின்னு, ட்ரம்ப்பு, ஜெயிலின்ஸ்கி, இந்த மாதிரி யாரோ சார் அவங்களும் உலக தலைவர்கள் சார். அவங்ககிட்ட இருந்து என்ன யாரும் என்னங்க விஜய் வந்து தெரியாம இருப்பாங்களா? 15 கோடி உறுப்பினர்கள் உள்ள ஒரு கட்சி தலைவருக்கு வந்து 15 தெரியாம போயிடுமா சார்? தமிழ்நாட்டில் 7 கோடி பேர் தான். அதை நீங்க தான் சொல்றீங்களே. சந்திரன் மண்டலத்தில் கட்சி ஆரம்பிச்சாச்சு, சூரிய மண்டலத்தில் கட்சி ஆரம்பிச்சாச்சு, செவ்வாய் கிரகத்தில் கொடியெல்லாம் ஏற்றியாச்சுன்னு இருக்கிறீங்க. முதல்ல இந்த அடையாறு ஏரியாவுக்கு அவங்க கட்சி ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு சொல்லுங்க. தாவேக்கா கட்சி ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு அடையார் பகுதியில் எங்கேயா இருக்குதான்னு சொல்லுங்க. இங்கேருந்து 51 வரலும் போகிறேன். ஒரு இடத்துல நான் கொடியை பார்த்தது, ஒரு இடத்துல இந்த கட்சியினுடைய ஆஃபீஸை நான் பார்த்தது. இவரை கண்டு எல்லாரும் பயப்படுறாங்களாம், நடுங்குறாங்களாம், இது பண்ணுறாங்களாம். நான் கூட தாங்க உதறி போய் அப்படியே கிடக்கிறேன். இப்படிப்பட்ட ஆளெல்லாம் வர்றாங்களேங்கிற இந்த பயத்தில் தமிழ்நாடு என்ன ஆகுங்கிற பயம். இன்னொன்று என்ன சொல்றாரு தெரியுமா? திமுக வந்து எப்படி இருக்கிறாங்கன்னா, எனக்கு பயம் இல்லை பயம் இல்லை பயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே சின்ன பசங்க போவாங்கல்ல, அது மாதிரி பயந்துட்டு இருக்காங்கன்னா திமுக வந்து. தன்னை போல் பிறரை நினைனா கண்ணாடி முன்னாடி பார்த்து பேசியிருக்காரு, வேற ஒன்றும் இல்லை. இவரை பற்றி யாருங்க, எந்த கட்சிக்காரனாவது இவ்வளோ பெரிய கட்சி நீங்கள் சொல்லிட்டீங்க, கூட்டணி சேர்றதுக்கு யாராவது வந்திருக்கானா? இனிமே வருவாங்கன்றாங்க. இன்னைக்கு இந்த நிமிஷம் மூத்த தலைவர், அதிமுக மூத்த தலைவர் செங்கோட்டையன் இருக்காருன்னு சொல்லி அவங்க அந்த செங்கோட்டையனை யார் வந்து அனுப்பிச்சு விட்டது? அமித்ஷாவுக்கு அவருக்கு என்ன தொடர்புன்னு கேட்டீங்களே, அந்த அமித்ஷா சொல்லி தானே வந்து சேர்ந்தாரு செங்கோட்டைய. இப்போ எங்க கருவாட்டை பறி கொடுத்த பாப்பாத்தி மாதிரி இருக்குதா பொழப்பு? இதுக்கு மேலே என்ன ஆதாரம் வேண்டி? அமித்ஷா அப்படின்னா அவர் இருக்காருங்கிறதுக்கு இதை விட என்ன ஆதாரம் இருக்குது? விஜய்க்கு வந்து கட்சி நடத்த தெரியல, கூட்டம் நடத்த தெரியல. ஒரு சின்ன ஒரு இதில் வந்து 41 பேரை சாவடிச்சு விட்டு தலைமரமாக ஓடி போய் வெளியில் வரதுக்கு பயந்து தடிக்கு கிடக்கிறான் ஆள். தைரியப்படுத்தி கூட்டிகிட்டு வான்னு சொல்லி செங்கோட்டையை கொஞ்சம் ஜெயலலிதாவுக்கே கொஞ்சம் அரசியல் கற்றுக் கொடுத்த ஆளுங்கிற அளவில் கொஞ்சம் அனுபவம் வாய்ந்தவர். அவரை கொண்டு உள்ளே சேர்த்தி அந்த முதல் முறையாக தாவேக்காவுக்கு ஒரு அரசியல் அங்கீகாரம் கிடைக்கிற அளவுக்கு அவரை உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ண போகிறாங்க. இனிமே தான் அவர் அரசியல்வாதியாக மாறணும். இனிமே தான் அந்த கட்சி உருவாகணும். இனிமே தான் அந்த கட்சிகளுடைய கொடி எல்லா இடத்துலையும் ஏற்றணும். இனிமே தான் அந்த கட்சிக்கு பொதுக்குழு உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள்லாம் தேர்ந்தெடுக்கணும். இனிமேல் வரட்டும், கட்சியாக உருவாகட்டும். அதுக்கப்புறம் அவரை பற்றி பேசலாம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்தில் பண்ணமைக்கு நன்றி சார்.